அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனல் மூலமாக நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் மாணவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக நம்ம ஸ்காலர்ஷிப் தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஆசா ஸ்காலர்ஷிப். இந்த ப்ரோக்ராமோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப்ஸ் 2025 அப்படிங்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் கிளாஸ் 9ல இருந்து 12th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி படிக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாங்கிறாங்க. அப் டு எவ்வளோ வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதல்ல இந்த ப்ரோக்ராம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் சார்பாக அதை கொடுக்குறாங்க. ஸோ எஸ்பிஐயோட பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ்க்காக இவங்க 2025-2026 கிட்டத்தட்ட இந்த எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025-2026 கொடுக்குறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட எவ்வளோ வரைக்கும் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 15, 2025. இந்த நவம்பர் 15, 2025 யாருக்கெல்லாம் தர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறப்ப 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தர்றாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 75,000 ரூபாய் வரைக்கும் தர்றாங்க. தென் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தர்றாங்க. மெடிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4,50,000 ரூபாய் வரைக்கும் தர்றாங்க. அதே மாதிரி ஐஐடியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தர்றாங்க. ஐஐஎம்ல படிக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. இதே சமயத்தில் நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக 15 நவம்பர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு 9th படிக்கிறீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் குறைந்தபட்சம் 75% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். குடும்ப வருமானங்கிறது 3 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இவங்களுக்கு இந்த டோட்டல் ஸ்காலர்ஷிப்பில் 10% ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தரதா சொல்லியிருக்கிறாங்க. இது போக 50% ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறது ஃபீமேல், அதாவது கேர்ள்ஸ்க்கு மட்டுமே தராங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 50% ஸ்காலர்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு தர்றாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் எல்லா ஸ்காலர்ஷிப்பும் பசங்களுக்கு மட்டும் தான், கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது, பசங்களுக்கு சொல்கிறதே இல்லைனாங்க. ஸோ இது பாய்ஸ்க்கும் இருக்குது. அதுபோக ஒரு 50% ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்றாங்க. ஸோ 9th to 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு 15,000 ரூபாய் தர்றாங்க. இது ஒரே ஒரு டைம் தான் தர்றாங்க. இது ரெனியூவல் ப்ராசஸ் கிடையாது. இது 15,000 ரூபாய் தர்றாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் கிளாஸோட மார்க் ஷீட்ஸ், கவர்மெண்ட் இஷ்யூட் ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃபாக ஆதார் கார்டு வச்சுக்கலாம். இந்த வருஷம் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா ஃபீஸ் ரிசிப்ட், ஸ்கூலில் படிக்கிறீங்கன்ட்டு ஒரு போனஃபைடு சர்டிஃபிகேட், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபோட்டோ ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குங்க. அடுத்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் வரைக்கும் தராங்க. ஸோ யூஜினா அண்டர் கிராஜுவேட் எனி டிகிரி, ஏன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்புங்கிறது இன்ஜினியரிங் மட்டும் தருவாங்க. இது எல்லா விதமான கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் தர்றாங்க. ஸோ அவங்க அப்ளை பண்ணலாம். இந்தியாவை சேர்ந்த எந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நவம்பர் 15, 2025 கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும் தருவாங்க. சரிங்களா? இதில் நீங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டரில் குறைஞ்சபட்சம் 75% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணுங்கிறாங்க. உங்கள் குடும்ப வருமானங்கிறது 6 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக இவங்க எதை பேஸ் பண்ணி தராங்க பார்த்தீங்கன்னா, என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் நல்ல ரேங்கிங் வாங்கியிருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிச்சிருக்க மாணவர்கள், இல்லைன்னா நேக் அக்ரெடிஷனில் ஏ கிரேட் வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தர்றாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 75%லேருந்து ஒரு 10% ரிலாக்ஸேஷன் தர்றாங்க. இவங்க ஒரு 67.5% மார்க் மட்டும் வாங்கியிருந்தா போதுங்கிறாங்க. எகெயின் ஃபீமேலுக்கு 50% தர்றாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 50% தர்றாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் தராங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, சேம் தான். ப்ரீவியஸ் இயரோட மார்க் ஷீட், கவர்மெண்ட் ஆதார் கார்டு, ஃபீஸ் கட்டினதுக்கான ஃபீஸ் ப்ரூஃப், காலேஜிலேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபோட்டோகிராஃபி, கேஸ்ட் சர்டிஃபிகேட், இதெல்லாம் சரண்டர் பண்ணணுங்கிறாங்க. அதேமாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தர்றாங்க. ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும்,
அதே மாதிரி ஐஐஎம்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும், ஓவர்சீஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 20 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து இவங்க தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க, அகடமிக் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டெலிஃபோனிக் இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ஃபைனலாக பண்ணி தான் இவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தருவாங்க. ஸோ இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது அப் டு தி எண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் ஒரு கோர்ஸ் வரைக்கும் தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு நார்மலாக கூகுள் குரோமில் போயிட்டு SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறத வச்சு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதுக்கான லிங்க் வரும். அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் கிளாஸ் 9ல் இருந்து நீங்கள் வந்து UG, PG, IIT, IIM மெடிக்கல் படிக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி கண்டினியூஸாக ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்போட எண்ட்லையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். அதாவது நம்ம ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண உடனே கிடைக்காதுங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் தகவல்கள் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு வரேன். அதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்படி தான் நிறைய மாணவர்களுக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ண மொதல் ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கலைன்னா இது வந்து ஃபேக் அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். இது அஃபிஷியலாக நிறைய மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கொடுக்குற வீடியோஸ் மூலமாக. ஸோ அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.